வெல்கம் டு தமிழ் மில்லினியர் கிளப். வருங்கால கோடீஸ்வரர்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சூப்பராக இருக்கேன். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா வணக்கம். இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோன்னா, இட்ஸ் எ மில்லினியர் கிளப், தமிழ் மில்லினியர் கிளப் ஃபார் கிவிங் மோட்டிவேஷன் அபவுட் லாங் டேர்ம் அக்குமுலேட்டிங் வெல்த் வித் த பவர் ஆஃப் கிரிப்டோ. So, apart from that, we do talk about money. We try to learn more about the new investment strategy. So, welcome. And என்னோட இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஜேர்னி 1 நான் எதுக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ வாட்ச் தேட் இஃப் யூ வாண்ட் மை இன்ட்ரொடக்ஷன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ, இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராடக்ட்ஸில் வாலெட் அண்ட் earn DeFi எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாசிவாக எப்படி இன்கம் earn பண்ணுறது. ஸோ without further ado, let's make some money. Alright guys, so இன்னைக்கு எபிசோடில் டைப் ஆஃப் வாலெட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. ஸோ என்கிட்ட சில பேர் இமெயிலில் கேட்டிருந்தீங்க, இந்த crypto.com ஓட சிஆர்ஓ காயின் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜேர்னி 1ல் சொன்ன மாதிரி நான் ஒரு கெனடியன் டாலர் வச்சு தான் வாங்கினேன். நான் ஒரு ஃபியட் கரன்சியை வச்சு தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் கூட ஒரு ஐஎன்ஆரை வச்சு கூட வாங்கலாம். ஒன்ஸ் நான் உள்ளே வந்துட்டேன், ஓகே இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு டைமாக உள்ளார வரும்போது நம்மளோட கரன்சி நம்ம ஹார்ட் மணியை வச்சு தான் உள்ளே வருவோம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வாங்கின கிரிப்டோவை எங்கே வைக்கிறது, அந்த கிரிப்டோவை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அந்த கிரிப்டோவால் எப்படி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வர வச்சு யூனோ ஹவு டு மேக் மோர் மணி ஃப்ரம் த கிரிப்டோ. ஸோ அதை பற்றி பார்ப்போம் நம்ம. நிறைய இந்த கிரிப்டோ கரன்சியில் நிறைய டைப் ஆஃப் டோக்கன் வந்து வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான வாலெட்ஸ் பற்றி நான் லாஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு கண்டினியூஷன் தான் இந்த சிஆர்ஓ காயின் எதை சப்போர்ட் பண்ணுதுன்னு அந்த CRO.comலே crypto.comலே போனாலே தெரியும் நமக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸ், இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸ் அவங்க ஒரு வாலெட் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச்லே வாலெட்டை வச்சுருந்தா அது வந்து கஸ்டோடியல் வாலெட். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் டிஃபைன்னு ஒரு செக்ஷன் தனியாக இருந்து அவங்க டிஃபை வாலெட் கொடுத்தாங்கன்னா அது நான் கஸ்டோடியல் வாலெட். ஸோ இந்த கான்செப்ட் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஐம் ஜஸ்ட் ரீகேப்பிங் தேட். ஸோ இந்த crypto.comல அவங்களோட வாலெட் வந்து ஸோ 100+ காயின்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க, இன்க்ளூடிங் BTC, ETH, இந்த டிஃபை வாலெட் இவ்வளவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ டிஃபை வாலெட் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ நாம் வந்து ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்சேஞ்சோட ஹோம் வந்து நான் ஒரு நாள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், விச் இஸ் ஈஸியாக எப்படி ஒரு யூனோ ஐஎன்ஆரோ ஒரு கெனடியனோ வச்சு வாங்குறதுன்னு. இதிலே ட்ரேட் கூட பண்ணலாம். இங்கே வெப்சைட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் எடுத்தோடனே வரத்துக்கு. அதுக்காக தான் நான் கொஞ்சம் பேசிக்லேருந்து போகலாம். வாலெட் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம crypto.comோட வாலெட் அந்த வெப்சைட்டுக்கே போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின் மார்க்கெட் வெப்சைட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் 2 எபிசோட்ஸில். இது இட்ஸ் a one place to come and check about any cryptocurrency. ஸோ எனி கிரிப்டோ கரன்சியை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் CRO அப்படின்னு சர்ச் பண்ணால் நம்ம crypto.comோட காயின் கூட வரும். எத்தீரியம் சர்ச் பண்ண காட் இட். அங்கே இந்த CRO.com காயின் வந்து என்ன வாலெட் சப்போர்ட் பண்ணணும்னு இங்கே படித்தா கூட வரும். ஸோ இந்தந்த வாலெட்டில் நீங்கள் உங்கள் கரன்சியை ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ கரன்சி ஸ்டோர் பண்ணுறது வாலெட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ எனக்கு இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் நம்ம. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ஆர்ஐ இந்தியனில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ஆர்ஐ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், செக்கிங் அக்கௌண்ட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி இருக்கோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை வைக்கிறதுக்கு, அது மாதிரி கிரிப்டோ வேர்ல்டில் வாலெட் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட், பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிற மாதிரி தான். ஸோ அதில் எந்த பேங்க்கில் வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ யூனோ எஸ்பிஐயில் வச்ச ஒரு ரேட், ஐசிஐசியில் வச்ச ஒரு ரேட், அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி லைக் யூ கெட் இட் ரைட். கான்செப்ட் இஸ் தட். ஸோ என்ன வாலெட் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த காயின் மார்க்கெட் கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஓகே ஒரு காயினை வந்து நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் போய் வாங்கிட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 வாங்கியிருக்கேன், 5000 rupees வாங்கியிருக்கேன், இல்லை ஒரு $10 கூட ஒரு 500 rupees வாங்கியிருக்கேன். அந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு 500 rupeesக்கோ இல்லை 5000 rupeesக்கோ நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாகவோ இல்லை பேங்க் டெபாசிட் மூலியமாகவோ போய் ஒரு காயினை வாங்கினதுக்கப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்சோட ஆப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே இங்கே வைக்கிறீங்களா அப்படின்னு, ஓகே இங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒன்ஸ் வந்து ஒரு கிரிப்டோ உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்க போகிறேன், crypto.comல வாங்க போகிறேன் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கலாம். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எக்ஸ்சேஞ்சோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நம்ம கிரிப்டோக்குள்ளார என்ட்ரி ஆகலாம். வாங்கின கிரிப்டோவை அங்கேயே வச்சிருந்து அதோட ப்ரைஸ் அதிகமாக போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை எப்படி தான் இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் அதிகமாக போகும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 rupeesக்கு வாங்கியிருப்பீங்க, ஒரு 10 coins வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த 10 coinsோட டோட்டல் வேல்யூ 550 போகும்போது ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதை எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காக அதை ஃபஸ்ட்டு தடவை எல்லோரும் நானும் பண்ணேன். அது மாதிரி ஒரு கிரிப்டோக்குள்ளார வந்திருக்கோம், எப்படி இருக்கும், அதில் என்ன ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்களே. ஸோ அப்படி தான் நான் உள்ளார வந்தேன். ஒரு கெனடியன் கரன்சியை வச்சு உள்ளார வந்தேன். நீங்களும் ஒரு ஐஎன்ஆரை வச்சு கூட உள்ளார வரலாம். உள்ளார வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சு ஒரு லாபத்துக்கு அதை விற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து சின்ன அமௌண்ட். ஒரு இடத்துல அந்த எக்ஸ்சேஞ்சிலே ஒரு வாலெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakhோ 2 lakhோ இது மாதிரி ஒரு ஹையர் அமௌண்ட்டுக்கு வாங்கும்போது ஸோ அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ நம்ம எப்பயுமே என்ன யோசிப்போம், ஓகே நிறைய காசை போய் பேங்க்கில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுச்சா அது பாட்டு வளருமே அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இது. ஆனால் ப்ளஸ் சேஃப்டி கன்சர்னும் இதில் வரும் கொஞ்சம். உங்களோட ஒரு 1 lakhோ 2 lakhோ ஒர்த் ஆஃப் காயின்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த crypto.comலேயே போய் 1 lakhக்கு ஒரு எத்தீரியம் காயினை வாங்கிட்டீங்க. எத்தீரியம் காயினோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி கோயிங் அப் அண்ட் அப் அண்ட் அப். ஸோ உங்களுக்கு அந்த காயினோட ஒரு வேல்யூ அதிகமாக போகுதுன்னு தெரியும். ஸோ அந்த 1 lakh காயினை எங்கே மூவ் பண்ணலாம், எத்தீரியம் பேஸ்ட் சப்போர்ட் உள்ள எந்த வாலெட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் எத்தீரியம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி அங்கே வாலெட்ஸ் போய் எத்தீரியம் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் எத்தீரியம் சப்போர்ட்டட் வாலெட்ஸ். ஸோ இங்கெல்லாம் வச்சா என்ன உங்களுக்கு ப்ராஃபிட், இது ஒரு அக்கௌண்ட் மாதிரி தானே. ஸோ ஒரு பணத்தை எங்கே போட்டால் அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்சேஞ்ச்கிட்டே வைக்கலாம், அது வந்து கொஞ்சம் லெஸ் சேஃப். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் வாலெட், அந்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ எப்படி வந்து ஒரு வாலெட்டை சூஸ் பண்ணுறது நம்ம. ஸோ உள்ளார வந்தாச்சு, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு, கொஞ்சம் ஒரு காயின் வாங்கியாச்சு. பெரிய காயின்னா எங்கே வைக்கிறது, ரைட்? ஸோ 2 டைப் ஆஃப் வாலெட் இருக்குது கைஸ். ஒன் இஸ் ஹாட்,
அண்ட் ஒன் இஸ் கோல்டு வாலெட். ஹாட் வாலெட்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அதுக்கு ஒரு வைஃபையோ ஒரு இதோ ஒரு மொபைல் டேட்டாவோ சம்திங் அதுக்கு வேணும். அப்போ தான் அது வந்து ஹாட்டாக இருக்கும். கோல்டு வாலெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி. அந்த பென்ட்ரைவை உள்ளே இருந்து சிபிஓ கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துட்டா அதுக்கு வந்து கனெக்ஷன் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கோல்டு வாலெட். ஸோ இதான் 2 டைப் ஆஃப் வாலெட். இந்த 2 டைப் ஆஃப் வாலெட்டில் 2 பேர் கொடுக்குறாங்க. ஒன்று லைக் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று செல்ஃப் கஸ்டடி, ஒன்று தேர்ட் பார்ட்டி கஸ்டடி. செல்ஃப் கஸ்டடினா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்காங்களே, எக்ஸோடஸ், அட்டாமிக் வாலெட், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாலெட் மாதிரி ஒரு அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்க கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்னா கணக்கு புக் மாதிரி அது ஒரு லெஜரோட சேர்ந்து இருக்கும். அதில் வந்து பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் வாழ்கிற இடத்துல தான் வைக்க முடியும், ரைட்? ஒரு ஃபோன்லேயோ ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ஆப்லேயோ ப்ளக்இன்ஸாக வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸே என்கிட்டேருந்து ஓகே எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கின காசை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏபிஆர் கொடுப்போம், இல்லை ஏபிஒய் கொடுப்போம். அது நீங்கள் தர லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அது ஒரு தனி டெக்னாலஜி கடல். அது வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸுங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். அதை பற்றி நம்ம இன்னும் ஃபுல்லாக பேசுவோம். பட் இந்த வாலெட்டுக்குள்ளாரே அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ எல்லாமே இன்டெகிரேட் ஆகிடுச்சு. எல்லாமே லைக் ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி ஆகிடுச்சு. அதிலே ஆப்ஸ் வரப்போகுது, வெப் 3.0 வரப்போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சீம்லெஸ். ஈவன் காயின் பேஸ் கூட இப்போ வந்து அவங்க ஒரு ப்ளக்இன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் தேட். ஆக்சுவலாக இந்த எக்ஸோடஸ் தான் இந்த ட்ரெஷர் வாலெட்டும் கொடுக்குறான். ஸோ ஐ வில் டெல் யூ வாட் ட்ரெஷர் வாலெட் இஸ். ஸோ இந்த எக்ஸோடஸ் இது வந்து ஒரு டெஸ்க்டாப் ஆப் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரைட்? அப்புறம் தேர்ட் பார்ட்டி கஸ்டடி, அதுவும் வந்து ஹாட் வாலெட். தேர்ட் பார்ட்டி கஸ்டடி வாலெட்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த crypto.comலேயே எப்படி வந்து நீங்கள் ஒரு வாலெட் வச்சுக்கலாமோ, யுவர் கீஸ் யுவர் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ப்ரொவைட் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த தேர்ட் பார்ட்டி கஸ்டடி. எனி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸ், வசீரெக்ஸ் ஆர் Coinbase, எனி டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், OKEX, எனி டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் ஒரு காயினை வாங்கி அங்கே வைக்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டி கஸ்டடி ஹாட் வாலெட். இந்த கோல்ட் வாலெட் வந்து அதான் இந்த 1 lakh 2 lakh இந்த மாதிரி சில பேர்லாம் நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான்லாம் வந்து தங்கத்தை அப்படியே வாங்கி அப்படியே கட்டாக தான் வச்சுருப்பேன், போட்டு இந்த லாக்கரில் பூட்டி தான் வைப்பேன், அந்த மாதிரிலாம் சில பேர் நினைப்பாங்கல்ல. So they still believe in that, right? Any kind of recession or anything like that, வெளியே போக முடியாது, அது மாதிரி ஏதோ ஆயிடுச்சு. So there are things that has to be considered, right? Like so அவங்களுக்காக இந்த மாதிரி லெட்ஜர் ஒரு கம்பெனி நேற்று கூட சொல்லியிருப்பேன், அவங்களாம் வந்து ப்ரைவேட் கம்பெனி. they send you a physical hard wallet. It's a hardware wallet that is called cold wallet. எல்லாமே. ஸோ அது ஈஸி டு செட்டப். அதோட செட்டப் நான் வந்து ஒரு நாள் காட்டுறேன் நான். அதோட செட்டப் ஒரு QR கோட் கிடைக்கும். ஸோ நீங்கள் கையிலேயே எழுதி வச்சுக்கணும். அவங்க ஒரு பேப்பர்லாம் கூட கொடுப்பாங்க, நீங்களே எழுதி வச்சுக்கலாம். அது யாருக்கும் தெரியாமல், ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்காமல், டிஜிட்டலோ அதோட காப்பி இருக்காமல் ஆஃப் த கிரிட்டாக வச்சுக்கிட்டது நல்லது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 100,000 ஆர் 1000 பிட்காயின் வந்து ஒரு $500 வாங்கியிருப்பாங்க, மேபி 2011-12. அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய வேல்யூ உள்ள வாலெட், அவ்வளோ வேல்யூ. அப்போ 1000 பிட்காயின்னா இப்போ ஒரு பிட்காயினே 40,000, அது மாதிரி 1000. ஸோ இட்ஸ் a பிக் அமௌண்ட், ரைட்? அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சேஃபாக இதில் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டோரிஸ் கூட நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம். அவன் வந்து கீயை மறந்துட்டான், அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாமல் பாதி பிட்காயின் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ we have to be very careful with
phrase and keys. அப்புறம் இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டி கஸ்டடியிலேயே இந்த பிட்கோ, இந்த காயின்பேஸ் கஸ்டடி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இதே மாதிரி கனடாவில் இந்த 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 கம்பெனி இருக்குது கைஸ். இட்ஸ் a pretty குட் கம்பெனி, லெடன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னா ஒரு பேங்க் மாதிரியே தான் இது. லிட்ரலி ஒரு பேங்க் மாதிரி. நீங்கள் போய் அங்கே போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இட்ஸ் ஆல்சோ பவர்ட் பை பிட்கோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பிட்கோ வந்து யூஎஸில் இருக்குது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே அவங்க பணத்தை எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கிளைண்ட் எல்லாமே வெல்த்தியாக இருப்பாங்க, ரைட்? அந்த பணத்துக்கு ஒரு இன்ஷூர்டு வேணும். அந்த பணம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி அவங்க வந்து பணத்தை வந்து ஒரு க்ளீனாக வைக்கணும்னு நினைப்பாங்க. எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியணும்னு நினைப்பாங்க. they want to keep track of it. If something happens, அதில் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வச்சு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனலோட மணியெல்லாம் வந்து அந்த இதில் வச்சுருப்பாங்க, பிட்கோவில் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட கெனடியன் வெர்ஷன் தான் இது. இதில் வந்து 2 டைப் ஆஃப் காயின்ஸ் வச்சுக்கலாம். ஒன்று பிட்காயின் அண்ட் யூஎஸ்டிசி. இந்த யூஎஸ்டிசினா என்னென்னு நான் சொல்கிறேன், அதுக்கும் நான் வச்சுருக்கேன். இந்த 2 டைப் ஆஃப் காயின்ஸ் அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டேபிள் காயின் கைஸ். ஓரளவுக்கு இது கொஞ்சம் இதுக்குன்னு ஒரு தனி எபிசோடு வேணும். ஸ்டேபிள் காயின்னா என்ன, அது எதுக்காக அதோட நெசசிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. பட் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதுதான். ஒரு கரன்சி இருக்குன்னா அந்த கரன்சி யூஎஸ்டி இருக்குன்னா அந்த யூஎஸ்டிக்கு நிகரான வேல்யூ உள்ள ஒரு யூஎஸ்டிசி காயினை வந்து அவங்க வந்து மின்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டோக்கனைஸ் சிஸ்டம் இருக்குது. சில விஷயத்தை பர்ன் பண்ணுவாங்க. இட்ஸ் ஸோ ஐ வாண்ட் டு கீப் இட் க்ளீன் அண்ட் சிம்பிள் ஃபார் யூ கேஸ். ஸோ இந்த ஸ்டேபிள் காயின்லேயே வந்து சில புது டைப் இருக்குது. இந்த டாய் இது வந்து ஒரு கிரிப்டோவை இது பண்ணியிருக்கும். அப்புறம் இந்த புதுசாக இந்த ஆம்பிள் ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அல்காரிதமிக் ஒரு ப்ரோக்ராம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாதிரி வேணால் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வச்சு அதுவாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இத்தனை பேர் வாங்கிறதுக்கு இருக்காங்க, இத்தனை பேர் விற்கிறதுக்கு இருக்காங்க, அதுவாக வந்து மேட்ச் பண்ணும். ஸோ இதை எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ திடீர்னு வந்து பிட்காயினையே வந்து இப்போ ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், பிட்காயினே 0 ஆகிட போகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ரைட்? ஸோ அப்போல்லாம் வந்து சில இந்த மாதிரி ஸ்வாப் எக்ஸ்சேஞ்சஸில் இந்த crypto.comலேயே ஸ்வாப்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்வாப்பில் போயிட்டு இதை மாற்றிக்கலாம். நம்மளோட எத்தீரியமை வந்து ஒரு ஸ்டேபிள் காயினாக மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து இந்த மாதிரி பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதை நம்புகிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை நம்பும்போது, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ லைக் பேக்ட் வித் கெனடியன் கவர்மெண்ட் ஆர் சம்திங் வித் இன்ஷூர்டு அமௌண்ட். ஸோ அதெல்லாம் வந்து ரிஸ்க் கம்மியாகும் நமக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தீரியத்துக்கு ஈக்குவலான வேல்யூ உள்ள ஸ்டேபிள் காயினை வாங்கி வச்சிட்டோன்னா அந்த காயின் எல்லாமே நம்ம வந்து இங்கே ஸ்டேக் பண்ணிக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாலெட், எல்லா வாலெட்டும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வாலெட்டில் வச்சு அதை வந்து நம்ம பெருசாக்குறது. எய்தர் அதை வந்து இருக்கிற ஃபார்ம்லேயே, நான் ஸ்டேபிள் காயின்லாம் வாங்க மாட்டேன், வெறும் எத்தீரியமாக வாங்கியிருக்கேன், அந்த எத்தீரியமாக அப்படியே வைக்க போகிறேன், அந்த எத்தீரியம் வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகும், அந்த எத்தீரியம்லேயே எனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், எத்தீரியம்லேயே அது எல்லாமே ஆகும்னா தட்ஸ் யுவர் விஷ், யூ கேன் ஸ்டில் டூ தட். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது கோல்டில், தேர்ட் பார்ட்டி கஸ்டடி. ஸோ அதுக்கு தான் இந்த பிக் பிளேயர்ஸ்லாம் உள்ளே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் 1 இயருக்கு முன்னாடி வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து அது வந்து அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களோட கம்பெனி வந்து நாங்கள் இன்வெஸ்டே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. பட் கோல்ட்மேன் சாக்ஸில் வச்சுருக்கவங்களோட பணக்காரங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ தே வாண்டட் இட். ஸோ தே வாண்டட் தட் எக்ஸ்போஷர். ஸோ அதனால் இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வாலெட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். Alright guys,
ஸோ நான் வாலெட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் நம்மளோடது ஏர்ன் அண்ட் ஸ்வாப். ஸோ இந்த ஏர்ன் அண்ட் ஸ்வாப் ரெண்டுமே கம்ஸ் அண்டர் DeFi ப்ரோட்டோகால் கைஸ். ஸோ DeFi ப்ரோட்டோகால்னால் என்னென்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். எப்படி அந்த வாலெட்டில் இந்த பிட்கோலெல்லாம் போனால் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து பேக்ட் பை Coinbase அண்ட் ஆல் த பிக் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட கரன்சியை எப்படி அவங்க போய் இன்ஷூர்டாக வச்சுருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லண்டன் வெப்சைட்டில் யூ சி தட் இன்ஷூர்ட் கஸ்டடி. ஸோ எப்படி ஒரு இன்ஷூர்டாக வச்சுருக்காங்களோ அது மாதிரி இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்கு ஒரு இங்கே வைக்கிறதுக்கு ஒரு என்ன இன்சென்டிவ் இருக்கோ, இங்கே டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்காலில் வைக்கிறதுக்கும் சில இன்சென்டிவ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த Crypto.com இந்த எக்ஸ்சேஞ்ச்லேயே அவங்களோட DeFi வாலெட்டை யூஸ் பண்ணியே வச்சிங்கன்னா, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட என்ன வந்து ஒரு லாக் டேர்ம்லாம் இல்லாமல் அவங்களோட CRO காயினுக்கு பார்த்தீங்கன்னா 16.2% பெர் ஆனம் கொடுக்குறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட்ஸ் வெரி குட். ஆட்டம்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆட்டமோட ஃபியூச்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஐ மீன் காஸ்மோஸ் அப்படிங்கிறது தான் ஆட்டம். நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் காஸ்மோஸோட ஃபுல் பொட்டென்ஷியல் பற்றி, அதோட ஃபுல் ப்ரோட்டோக்கால் பற்றி நம்ம நிறைய பார்த்துருந்தோம். பட் இன் தேட் எவ்ரி இண்டிவிஜுவல் சர்வீசஸ் இன்னும் நம்ம பார்க்கல. பட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹோல் காஸ்மோஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதோட காயின் பார்த்து அதோட காயின்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னா, ஏன்னா அதோட வேல்யூலாம் அதிகமாக போகுது. ஸோ அதிகமாக போனால் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு காம்பவுண்ட் வரும். ஸோ அண்ட் ஈஸிலி டு அன்ஸ்டேக் அண்ட் ஜஸ்ட் செல் இட். அங்கேயே பக்கத்துலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏர்ன் இருக்குது, இங்கே ஸ்வாப் இருக்குது, இங்கே வாலெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ if you want to just sell it from here, you can just swap to exchange or from your wallet connect to exchange wallet. அண்ட் ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கும் போதே அங்கேயே ஒரு வாலெட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அங்கே வந்து சின்ன அமௌண்ட் வச்சுக்கலாம், அதை விற்றுக்கலாம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாலெட்டில் ரொம்ப வைக்காமல் அவங்களோட DeFi வாலெட்டில் கூட நம்ம வைக்கலாம். அந்த DeFi வாலெட்டில் வந்து நான் கஸ்டோடியல் வாலெட்டுன்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் ஸ்டில் ஹாட் வாலெட் வித் நான் செல்ஃப் கஸ்டடி. தட் இஸ் இட். ஸோ இதுதான். ஸோ அந்த DeFi வாலெட்டுக்குள்ளாரே எப்படி வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஏர்ன். ஸ்வாப் pretty much the same thing. எல்லாமே ஒன்றா இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா Web 3.0 டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து சீம்லெஸ்ஸாக ரன் ஆகும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் go to another exchange within this app and sell it from there. இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகாமல், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாலெட் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சோடது தான், பட் அது உங்களோட வாலெட், DeFi வாலெட். ஸோ அதில் வச்சுருக்க பணம் உங்களோட பணம். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் விற்கணும்னு இல்லை. நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த வாலெட்டில் வந்து இங்கே ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த ட்ரஸ்ட் வாலெட்லலாம் இருக்கும் கன்ஃபார்மாக. அங்கே போய் அங்கேருந்து பேன்கேக் ஸ்வாப் போய் அங்கேருந்து நீங்கள் விற்கலாம். ஸோ இது என்ன பேன்கேக் ஸ்வாப், இது என்ன புது கான்செப்ட் அப்படின்னா, அது வந்து இட்ஸ் எ DX அப்படின்னுவாங்க, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் எனி டவுட்ஸ் இந்த காயின் மார்க்கெட் கேப் வந்து அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் பேன்கேக் ஸோ இந்த பேன்கேக் ஸ்வாப்பை பற்றி பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு அதோட டேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு உடனே என்னென்னலாம் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, மேபி அதோட இது டெக்னாலஜி நல்லாயிருக்கும், அதை ஃபியூச்சராக ஓகே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் டீசென்ட்ரலைஸ்ட். ஸ்டெல்லர் லூமென்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட், ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சஸில் கொஞ்சம் பார்த்து வந்து டீல் பண்ணணும். இது பற்றி ஃபுல் எபிசோட் வந்து நான் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபுல் எபிசோட் நம்ம கன்ஃபார்மாக வேணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு வர ரிவ்யூஸில் வீடியோவோட லென்த் பற்றி நிறையா இருக்குது.
So I want to make it short and sweet and make it crisp as you like. So that's about it, guys. So we had metal visa covered, crypto.com பேனா என்ன எல்லாம் பார்த்தோம், NFT பற்றி பார்த்தோம், ஆப்பை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் ஜேர்னியில் நம்ம 1 2 அண்ட் இப்போ 1 2 2 எபிசோட் அண்ட் திஸ் இஸ் சாரி தேர்டே 2 எபிசோட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் ஒன். அதில் வந்து வாலெட் ஆன் ஸ்வாப். தட்ஸ் இட். ஸோ நவ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஐஎன்ஆரை வச்சு இல்லை கெனடியன் டாலர் வேறு த ஃபியட் கரன்சி வச்சு நீங்கள் எப்படி ஒரு கிரிப்டோக்குள்ளே வருது, உள்ளார வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எதுலெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த ஃபுல் ஜேர்னி பார்க்கும்போது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்படி கிடச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லீவ் தேட் இன் கமெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோக்கு பார்த்துருந்தீங்கன்னா I hope you guys like it. If you like it, please like it, the video, and subscribe. That really helps the YouTube to see that my content is good. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து எனக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்கிறேன். நான் இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பார்க்குற விஷயத்த நான் வந்து ஒரு ட்ராக் பண்ணி ஸோ எல்லாருக்கும் தெரியணும், இதனால் நீங்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தோம். ஸோ hopefully we will see you in next episode, guys. Stay safe. Thank you. Bye.